வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 2026-27 நிதியாண்டின் மத்திய பொது பட்ஜெட் இன்று தாக்கல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். தமிழகத்தில் நடப்பது ஸ்டாலின் மாடல் ஆட்சியா இல்லை ரவுடிகளின் ஆட்சியா? கரூரில் செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கு அதிமுக கண்டனம். போதைப் பொருள் விற்பனை, கனிம வள கொள்ளையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. இந்தியா ஐரோப்பா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. பிரதமர் மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கருணாநிதி, ஸ்டாலின் பெயர்கள் தமிழ் பெயர்களா? திருமாவளவனை கேட்கும் டிடிவி தினகர். சர்வாதிகாரிகளின் மொத்த உருவமாக ஸ்டாலினை மக்கள் பார்க்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். வெள்ளியின் விலை அதிரடி சரிவு. ஒரே நாளில் கிலோ 85,000 ரூபாய் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. சனிக்கிழமை கதராடை அணிந்து பணிக்கு வர வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு கர்நாடக மாநில அரசு உத்தரவு. யார் அதிகமாக பணம் கொடுப்பது என்பதில்தான் திமுக அதிமுக இடையே போட்டி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஆசிரியர்களை அச்சுறுத்துவதா? பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கேள்வி. திமுக அரசால் அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒரு மோசடி திட்டம். பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 2026-27 நிதியாண்டின் மத்திய பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இந்திய வரலாற்றில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கு முன்பு கடந்த 1999 ஆண்டு பிப்ரவரி 28 அப்போதைய பாஜக ஆட்சியில் மத்திய நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா ஞாயிற்றுக்கிழமை அன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். அதற்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இப்போது மீண்டும் அதே போன்ற சூழல் உருவாகியுள்ளது. தமிழகத்தில் நடப்பது ஸ்டாலின் மாடல் ஆட்சியா இல்லை ரவுடிகளின் ஆட்சியா என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. கரூரில் கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை அறிந்து அதனை செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை 50 பேர் கொண்ட குண்டர் படையுடன் சேர்ந்து நடுத்தெருவில் ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கியிருக்கிறார் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி. இந்த சம்பவத்திற்கு அதிமுகவின் சமூக வலைதள பக்கத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக உறுப்பினர் என்பது எத்தகைய குற்றங்களையும் நிகழ்த்தலாம் என்பதற்கான அனுமதி சீட்டா என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக, அதிகார திமிரில் ஆட்டம் போடுபவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் பதிவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை ஆகியவை நடைபெறாத நாட்களே இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு முற்றும் முழுதாக சீரழிந்துள்ளது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் திமுக எம்எல்ஏவின் ஆதரவாளர்களால் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சீமான், திமுக ஆட்சியில் கடன் வாங்குவதிலும் கள்ளச்சாராய விற்பனையிலும் கட்டுக்கடங்காத கஞ்சா புழக்கத்திலும் கனிமவள கொள்ளையிலும் தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாறி நிற்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய நாட்டிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி கே பழனிசாமி, ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்த பல்வேறு வர்த்தக மற்றும் தொழில் பிரதிநிதிகள் என்னை தொடர்பு கொண்டு இந்த வர்த்தக ஒப்பந்தம் தங்களுக்கு எத்தகைய நன்மைகளை பயக்க உள்ளது என்பதை விளக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு தொடர்ந்து இது போன்ற நல்ல திட்டங்களை மத்திய பாஜக அரசு சார்பிலும் விரைவில் தமிழ்நாட்டில் அமையவுள்ள அதிமுக அரசு சார்பிலும் அளித்திட தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்றும் பதிவிட்டுள்ளார். இத்தருணத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை சாத்தியப்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசிற்கு தனது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். தெய்வங்களுக்கு இணையாக போற்றப்படும் தமிழ்நில மன்னர்கள் குறித்த தொல் திருமாவளவனின் அரைவேக்காட்டுத்தனமான பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது என்று அமமுக பொதுச் செயலாளர்
டிடிவி தினகரன் கூறியுள்ளார். ராஜராஜன் தமிழ் பெயரா, ராஜேந்திரன் தமிழ் பெயரா என பொதுவெளியில் கேள்வி எழுப்பும் திரு தொல் திருமாவளவன், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரின் பெயர்கள் தமிழ் பெயரா என கேட்கும் தைரியமும் துணிச்சலும் இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். போராடுபவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதில் அவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கும் வேளையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலினின் விடியா திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக சரித்திரத்தில் ஹிட்லர், முசோலினி, நீரோ போன்ற கொடுங்கோல் மன்னர்களை பற்றி மக்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள், சரித்திர புத்தகங்களில் படித்திருப்பார்கள். ஆனால் இந்த சர்வாதிகாரிகளின் மொத்த உருவமாக தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலினை தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி சாடியுள்ளார். வெள்ளியின் விலை ஒரே நாளில் கிலோவிற்கு 85,000 ரூபாய் சரிந்துள்ளதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் போட்டி போட்டுக்கொண்டு உயர்ந்த நிலையில் ஏறிய வேகத்தில் மீண்டும் சரிய தொடங்கியுள்ளது. வெள்ளியின் விலை காலையில் கிலோவிற்கு 55,000 ரூபாய் சரிந்த நிலையில் பிற்பகலில் மீண்டும் 30,000 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி காலையில் 3,50,000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மாலையில் 30,000 ரூபாய் குறைந்து 3,20,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் 2014 முதல் 2022 வரையிலான ஆண்டுகளுக்கான திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விருது பெறாத சில கலைஞர்களின் ஆதங்கம் மற்றும் விமர்சனங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசுபொருளாகியுள்ளது. குழந்தை நட்சத்திரம் அஸ்வந்த் அசோக்குமார் வெளியிட்டுள்ள வீடியோவில் தான் நடித்த சூப்பர் டீலக்ஸ் மைடியர் பூதம் படத்திற்கு விருது கிடைக்கும் என மிகவும் எதிர்பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு கலைஞன் நடிப்பது எதற்காக? அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் நடிப்பதே வீண்தானே என்றும் கேட்டுள்ளார் குழந்தை நட்சத்திரம் அஸ்வந்த். ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் அரசு ஊழியர்கள் அனைவரும் கதர் ஆடைகளை அணிந்துதான் அலுவலகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று கர்நாடக அரசு அம்மாநில அரசு ஊழியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் சுதந்திர போராட்ட உணர்வையும் பொது சேவையையும் மீண்டும் இணைக்கும் நோக்கில் கதர் ஆடைகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்க இந்த முடிவை அரசு எடுத்துள்ளது. வாக்காளர்களுக்கு யார் அதிகமாக பணம் கொடுப்பது என்பதில்தான் திமுக அதிமுக இடையே போட்டி ஏற்பட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆசிரியர்களை வீதியில் நிறுத்திவிட்டு நல்லாட்சி என்று எப்படி கூற முடியும் என்றும் சாடியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் ஜனவரி மாத ஊதியத்தை வழங்காமல் மேலும் அவர்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறது திமுக அரசு என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அவர் தனது எக்ஸ் வலைதள பதிவில், தமிழகத்தில் குற்றவாளிகள் எந்த பயமுமின்றி கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறைகள் என தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஆசிரிய பெருமக்கள் உள்ளிட்ட அப்பாவி பொதுமக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு என்றும் அண்ணாமலை சாடியுள்ளார். ஜனவரி மாதத்தில் ஓய்வு பெற்ற 5,000 அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் எங்கே என்றும் திமுக ஆட்சியில் எல்லாமே ஏமாற்று வேலையா எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிதாக அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக அரசு அறிவித்திருந்த நிலையில் ஜனவரி மாதத்துடன் ஓய்வு பெற்ற சுமார் 5,000 அரசு ஊழியர்களில் புதிய திட்டத்தின்படி ஓய்வூதியம் பெற தகுதியானவர்களுக்கு அதற்கான ஆணை எதுவும் வழங்கப்படவில்லை. இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அன்புமணி, திமுக அரசால் அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒரு மோசடியான திட்டம், அதனால் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு எந்த பயனும் ஏற்படாது என கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாணிக்கநேரியில் புதிய விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் இலங்கைக்கு மிக அருகில் உள்ள மாவட்டம். மீன் வர்த்தகம், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த மாவட்டம் என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டது ராமநாதபுரம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள மாணிக்கநேரியில் புதிய விமான நிலையத்தை அமைக்க இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரையை தமிழக அரசிடம் அந்த ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. தை மாதம் வரும் பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் ஒன்று கூடும் நாளில் தைப்பூசம் திருவிழா கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள்
பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை கோவில்களும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு ஆளும் கட்சியினர் அடைக்கலம் அளிப்பதால் தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக மக்கள் புலம்புவதாகவும், இதனால் தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாத்மா காந்தி கூறியபடி நடு இரவில் ஒரு பெண் தனியாக பாதுகாப்பாக நடந்து சென்றால்தான் உண்மையான சுதந்திரம் என்று குறிப்பிட்டுள்ள எடப்பாடி கே பழனிசாமி, திமுக ஆட்சியில் காவல்துறையை தனது ஏவல் துறையாக ஸ்டாலின் மாற்றி வைத்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றும் விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.